ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி வந்து ஒரு 90% சமையலை முடிச்சுட்டு தான் மேலேயே வந்திருக்கேன். வெயிலோடு தான் வந்திருக்கேன். ஏன்னா டாக்டர் வந்து வெயிலெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லது அப்படி சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த 50 மெனோபாஸ் டைம்லலாம் வெயில் வந்து நமக்கு ரொம்ப படணும் உடம்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போல்லாம் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறமா தான் நான் மாடிக்கு வரேன். ஸோ அப்படியாவது வெயில் படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கீரைகள்லாம் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், பெருசு பெருசாக இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு கீரை தண்டு பொரியல் 90% சமைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் சமையல் இருக்குது. ஸோ கீரை மட்டும் வச்சிடலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ கீரை பறிச்சாச்சு. தண்டு கொஞ்சம் முத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கீரையே கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி இது தாங்க பொரியல் வைக்க போகிறேங்க. ஓகே, இந்த அளவுக்கு வளர விடக்கூடாது, சீக்கிரமே பறியணும். ஆனால் நிறைய கீரை இருக்கிறனால எனக்கு அப்படி இந்த மாதிரி ஆகிடுது. இல்லைனா குட்டி குட்டியாகவே பறிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். இனியெல்லாம் இந்த மாதிரி களையாக வளர்கிறத மட்டுமே சமைக்கிறது முடிவு பண்ணிட்டேங்க. அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. குட்டியாக இருக்கும் போதே பறிச்சு